ஷண்முகம் பார்வதி புத்திரம் கிரௌஞ்ச சைனவிமர்தனம் தேவசேனாபதிம் தேவம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம். அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான துர்மகி நாம சம்பத்திரம் உத்தராயண புண்ணிய காலம் சிசிர ருது பங்குனி 15 மார்ச் 28 செவ்வாய்க்கிழமை. அமாவாசை திதி காலை 8:51 வரை, பிறகு பிரதமை திதி. உத்திரட்டாதி நட்சத்திரம் பிற்பகல் 2:10 வரை, பிறகு ரேவதி நட்சத்திரம். பிராமியம் நாம யோகம், நாகவம் நாம கரணம். இன்றைய நவகிரக நிலைகள்: மேஷராசியில் அங்காரகன், சிம்மராசியில் ராகு, கன்னியாராசியில் குரு, விருச்சிக ராசியில் சனீஸ்வரன், கும்பராசியில் கேது, மீனராசியில் சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன். இன்றைய தினப்பலன். மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. சனி புதன் இவர்களுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கார். சனி இப்போது 8ஆம் இடத்துல இருக்காரு. புதன் 12ஆம் இடத்துல சந்திரனுடைய சேர்ந்து இருக்கார். அதனால உங்களுடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்க்கறதுக்காக இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். மிகச்சிறந்த யோகமான நாள் அப்படின்னு சொல்லும்போது நல்ல விஷயங்கள் அன்றைக்கு செய்யலாம். சாதகமான நாளாக இல்லைன்னு சொல்லும்போது அன்றைக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதை சரி செய்ய முடியுமா அப்படின்ற சிந்தனையை செய்யலாம். பாதகமான நாள்னு சொல்லும்போது தான் அன்றைக்கு எந்த காரியமும் செய்யாமல் வழக்கமான பணிகளை மட்டும் செய்யணும். இன்றைக்கு 12ஆம் இடம் 8ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால எது உங்களுக்கு கஷ்டமோ, எது பிரச்சனையோ, எது வருத்தத்தை தருகின்றதோ, உடல் உபாதையாக இருக்கலாம், கல்வி சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது உத்தியோகம் சம்பந்தமான சிக்கலாக இருக்கலாம். இதெல்லாம் சரி செய்வதற்காக இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் 12ஆம் இடத்திற்கு இப்போது குரு பார்வை இருக்குது. உங்களுக்கு மன நிறைவு கிடைக்கும். நல்ல முக்கியமான காரியங்கள் எல்லாம் செய்து அதனால நிறைவு பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். லாபகரமான நாளாக இந்த நாள் இருக்கும். ராசிநாதன் சுக்கிரன் இப்போது 11ஆம் இடத்துல இருக்காரு. சந்திரனும் 11ல் இருக்கார். சந்திரனுக்கு சாரம் கொடுத்த சனி புதன் இவர்களும் உங்களுடைய ராசிக்கு நன்மையை செய்யக்கூடிய கிரகங்களாக இருக்காங்க. அதனால் இது நீங்கள் எதிர்பார்த்து நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய, பெரியவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடியதாக இந்த நாள் இருக்கும். மேலும் இந்த நாளில் மனதுக்கு பிடித்த காரியங்களை செய்து மகிழ முடியும். பிடித்தவர்களை இன்றைக்கு நீங்கள் நீண்ட நாளுக்கு பிறகு சந்திக்கலாம். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. நண்பர்கள் மூலமாக நன்மை நடக்கும். இப்படியாக அனைத்து விஷயங்களிலிருந்தும் மகிழ்ச்சி, சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஆதாயமான நாளாக இந்த நாள் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 10ல் சந்திரன் இருக்கிறது சனி புதனுடைய சாரத்தை பெற்றிருக்கிறது. ராசிநாதன் புதனாக இருக்கார். அவர் சந்திரனுக்கு சாரமும் கொடுத்து சந்திரனோட சேர்க்கையும் பெற்றிருக்கார். உங்களுடைய தனித்திறமைகளை இந்நாளில் வளர்த்து கொள்ள முடியும். வளர்த்து கொண்ட தனித்திறமைகளை இந்நாளில் வெளிப்படுத்த முடியும். அதன் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். கடுமையாக உழைக்க முடியும். விடாமுயற்சி இருக்கும். எது உங்களுக்கு லட்சியமாக வாழ்க்கையுடைய கொள்கை குறிக்கோளாக இருந்ததோ அதை இன்றைக்கு அடைய முடியும். அல்லது அதை அடைய முடியுன்ற நம்பிக்கை வரக்கூடிய அளவிற்கு அதில் முதல் அடி எடுத்து வைக்க முடியும். அப்படியாக இது ஒரு திருப்பம் தரக்கூடிய, நல்ல திருப்பம் தரக்கூடிய, உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய, அதனால ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் சந்திரன் 9ஆம் இடத்திலிருந்து குருவுடைய பார்வையை வாங்குறார். குருவும் சந்திரனும் பார்த்துக்கிறாங்க. இது மிகச்சிறந்த கஜகேசரி யோகம்னு சொல்லப்படும். அதனால் அனைத்தும் இப்போது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எங்கே போனாலும் அந்த இடத்துல உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒருவர் இருப்பார், அல்லது வழி காட்டுவதற்கு ஒரு பெரியவர் இருப்பார். நல்ல ஆலோசனைகள், நல்ல அறிவுரைகள் இப்போது உங்களுக்கு கிடைக்கும். சந்திரன் சனி புதனுடைய சாரத்தை பெற்றிருக்காரு. அதனால் சோம்பலை தவிர்க்கணும், குறுக்கு வழிகளை தவிர்க்கணும். பொதுவாக சந்திரன் புதன் சேரும்போது இவங்க சாமர்த்தியசாலிகளாக இருப்பாங்க. சில சமயத்தில் குறுக்கு வழிகளை கையாளுவாங்க. பிறரை இவர்கள் நினைத்தால் மிக எளிதாக ஏமாற்றி விடலாம். அப்படிப்பட்ட விஷயங்களை மட்டும் தவிர்க்கும் போது, சோம்பலை தவிர்த்து உழைக்கும் போது, பெரியவர்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கு. இருந்தாலும் குரு சந்திரனை பார்த்துறதுனால சந்திராஷ்டமத்தினால வரக்கூடிய மன ரீதியான கஷ்டங்களோ, வருத்தங்களோ, சஞ்சலம், குழப்பம், வீண் பயமோ அந்த அளவிற்கு இருக்காது. பொதுவாக ஒரு நீச்சமான கிரகத்தை கூட குரு பார்த்துட்டாருன்னா போகிறோம், அந்த கிரகம் நீச்சத்தன்மையிலிருந்து சற்று வெளியே வந்துடும். அப்படியாக குருவுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைக்குது. மேலும் ராசிநாதன் சூரியன் 8ஆம் இடத்துல தான் இருக்காரு. அவருக்கும் குரு பார்வை கிடைக்குது. அந்த குரு 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் மன வருத்தங்கள் நீங்கும், பண வரவு கிடைக்கும். சாதகமான பயனுள்ள நாளாகவே இந்த நாள் அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார்.
7ஆம் இடத்துல சந்திரன், சுக்கிரன், புதன், சூரியன் 4 கிரகங்கள் இருக்குது. அதற்கு குரு பார்வை கிடைக்குது. சந்திரனுக்கு சனி, புதன் இவர்களுடைய நட்சத்திர சாரம் கிடைச்சிருக்கு. புதன் ராசிக்கு அதிபதியாக இருக்காரு. சனி பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியாக இருக்காரு. இப்போது முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். அதனால் திருமண விஷயங்கள் கைகூடும். பிரிந்தவர்கள் இப்போது ஒன்று சேர முடியும். தேவையில்லாத சிறிய விஷயங்களை பெரிதாக்கி அதனால் பிரிவினை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லும்போது அப்படிப்பட்ட தம்பதிகள் இப்போது ஒன்று சேர்வதற்கு உண்டான பேச்சுவார்த்தைகளை நடத்தும் போது அது சாதகமாக அமையும். அதே போன்று பணி நிமித்தமாக பிரிந்திருக்கவர்கள் கூட நீங்கள் நினைக்கக்கூடிய இடத்திற்கு இடமாறுதலை பெற்று சேர முடியும். இப்படியாக இன்றைக்கு உங்களுக்கு நல்ல வரன் கைகூடும். திருமணமானவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரிவினை, சண்டை, சச்சரவு இவை சரியாகும். வேலை நிமித்தமாக பிடித்த இடத்திற்கு மாற்றம் வேணும்னு சொல்லும்போது அதுவும் கிடைக்கும். சாதகமான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். துலா ராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் சுக்கிரனோடு சந்திரன் சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல மனம் மகிழ்ச்சி இருக்கும். உற்சாகமாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. பொதுவாக சந்திரன் சுக்கிரன் இவர்கள் சேர்ந்தாலோ அல்லது பார்த்து கொண்டாலோ அவர்கள் நல்ல தோற்றப்பொழிவோடு இருப்பாங்க. எப்போதும் உற்சாகமாக இருப்பாங்க. எதையும் ஈடுபாட்டோடு செய்வாங்க. பிடித்து செய்யக்கூடிய விஷயத்திற்கும் பிடிக்காம கடமையே என்று செய்யக்கூடிய விஷயத்திற்கும் வித்தியாசம் உண்டு. அதனால் இன்றைக்கு நீங்கள் எந்த ஒரு பணியை செய்தாலும், அது படிப்பாக இருந்தாலும் உங்களுடைய வேலையாக இருந்தாலும் அதை ஈடுபாட்டோடு செய்வீங்க. அப்படி செய்யும்போது உங்களுக்கு அதனால் நல்ல பலனும் கிடைக்கும், மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. ஆரோக்கியமான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசியில் இப்போது சனி இருக்கார். 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். அவருக்கு சனி சாரம் கொடுத்துருக்கார். மேலும் சந்திரனுக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய சாரமும் கிடைக்குது. 2 பகையான கிரகங்கள், உங்களுடைய ராசிக்கு பகையான கிரகங்கள் 2 கிரகங்கள் சந்திரனுக்கு சாரம் கொடுக்குது. அந்த சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கார். அதனால் தவறான விஷயங்களை இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது பிறரை கஷ்டப்படுத்தணும், பழி வாங்கணும், முரண்பாடான எண்ணங்கள் போன்ற விஷயங்களை இன்றைக்கு நீங்கள் தவிர்க்கணும். நல்ல விஷயங்கள், பிறர் உங்களை கஷ்டப்படுத்தினாலும் கூட விட்டு கொடுத்து போகிறது, சகிப்புத்தன்மையோடு இருக்கிறது, அல்லது அவர்களுக்கு அவ்வளவுதான் தெரியும் நம்ம உயர்வாக நினச்சிக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யலாம். கல்வியில் உயரணும், இன்னும் நல்ல உலக ஞானத்தை வளர்த்து கொள்ளணும், நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது, தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குன்னு சொல்லி பயனுள்ள விஷயங்களை மனதில் நினைக்கும் போது, பயனுள்ள காரியங்களை செய்யும்போது இது சாதகமான நாளாக அமையும். தனுர் ராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் குருவுடைய வீடு மீனம். அந்த இடத்துல இப்போது சந்திரன் இருக்கார். மொத்தம் 4 கிரகங்கள் இருக்குது. மீன ராசி காலபுருஷ தத்துவத்திற்கு 12ஆம் இடம்னு சொல்லுவோம். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம். அப்போது உங்களுடைய நிம்மதி, சுகம் அது எதுவாக இருக்கோ அந்த தேவைகள் இப்போது உங்களுக்கு கிடைக்கும். இடமாற்றம் வேணும், வெளியூர் வெளிநாடு போகணும், சொந்த வீடு வேணும், அல்லது வாடகைக்கு கூட நல்ல வீடாக வேணும், வாகனத்தில் இருக்கக்கூடிய பழுதுகளை சரி செய்யணும், புது வாகனம் வாங்கணும், அப்படி எதுவெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருமோ, கல்வியில் உயரணும், முன்னேற்றம் அடையணும் போன்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும் நேர்மறையான நல்ல விஷயங்கள், உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கு நடக்கும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 3ஆம் இடத்துல இப்போது 4 கிரகங்கள் இருக்குது. பொதுவாக 11ஆம் இடத்துல அதிகமான கிரகங்கள் இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவோம். அதே போன்று 3ஆம் இடத்தை கூட எடுத்துக்கலாம். ஏன்னா 3ஆம் இடம் முழுமையான சுபஸ்தானமும் கிடையாது, முழுமையான அசுபஸ்தானமும் கிடையாது. அதனால் அந்த இடத்துல அசுபர்கள் இருந்தால் நேரடியான பலன்களை கொடுக்கும். சுபர் இருந்தாலும் கூட பெருசாக கெடுதல் இருக்காது. ஏன்னா பாதி அசுபத்தன்மை கொண்ட இடமாக தான் இருக்குன்றதுனால பாதி பலன் கிடைச்சிடும். அப்படியாக 3ஆம் இடத்துல இப்போது சந்திரன் இருக்கார். அது சிறந்த பலமாக இருக்குது. சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். சுக்கிரன், புதன் 3ல் இருக்கிறாங்க. குருவுடைய பார்வையை பெறுகிறாங்க. அதனால் இது உங்களுடைய முயற்சிகள் கைகூடக்கூடிய, நல்ல தைரியம் உங்களுக்கு இருக்கக்கூடிய, சகோதர ரீதியான உறவுகள் பலப்படக்கூடிய, பிரிவினைகள் சரியாகக்கூடிய நல்ல நாளாக அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். பொருள் வரவு இருக்கும். குடும்ப நபர்கள் மீது இப்போது நீங்கள் பற்று கொண்டு இருப்பீங்க. சனி புதனுடைய சாரம் சந்திரனுக்கு கிடைக்குது. சனி உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கார். அதே போல் புதன் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியாக இருக்கார். கல்வியில் சிறந்து விளங்க முடியும், வேலையை சிறப்பாக செய்ய முடியும். பிறர் இப்போது உங்களிடத்தில் எந்த ஒரு குறையையும் காண முடியாது. உங்களை நினைத்து பிறர் வியக்கக்கூடிய அளவிற்கு தான் இப்போது காரியங்களை செய்வீங்க. அதனால் முதலிடம் கிடைக்கும், பிறருக்கு முன்மாதிரியாக இருப்பீங்க, குடும்பத்திலே நல்ல பெயர் கிடைக்கும், வெளி இடங்கள்லேயே நல்ல பெயர் கிடைக்கும். சிறந்த நாளாக இது அமையும். மீனராசி அன்பர்களே, ராசியில் சந்திரன் இருக்கார். குருவுடைய பார்வை சந்திரனுக்கு ராசிக்கு கிடைக்குது. தன்னுடைய வீட்டை குரு பார்க்கிறார். இது விசேஷமான ஒரு அமைப்பு. அதனால் என்ன காரியம்லாம் உங்களால் முடியலையோ, எதிலெல்லாம் தோல்வி அடைந்தீங்களோ, எதை நினைத்து மனது வருத்தம் அடைந்தீங்களோ அதெல்லாம் இப்போது சரியாகும். குறிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் அல்லது குழப்பம் அல்லது தாழ்வு மனப்பான்மை போன்ற விஷயங்கள்லாம் சரியாகும்.
நம்மளாலையும் உயர முடியும், நமக்கும் எல்லாம் கிடைக்கும், நம்மளால் சிறப்பாக படிக்க முடியும், எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம் கிடைச்சிரும், நமக்கு வந்து இந்த விஷயங்களை சாதிக்க முடியும்னு சொல்லக்கூடிய தன்னம்பிக்கையான நல்ல விஷயங்கள் இப்போது உங்களிடத்துல இருக்கும். சிறந்த சாதகமான பயனுள்ள நல்ல நாளாக இது அமையும். இன்றைய ஜோதிட தகவல். மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் என்ன துறையை எடுத்து படிக்கலாம்? பேச்சு சம்பந்தமான துறைகள் மிக சிறப்பாக வரும். பேச்சுன்னு சொல்லும்போது சிறந்த பேச்சாளராக வர முடியும். அதற்கு தேவையான விஷயங்களை வந்து படிக்கலாம், கற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட பேச்சாளராக வர்றது கூட நகைச்சுவை சம்பந்தமான பேச்சாளராக வர முடியும். ஏன்னா பேச்சாளர்னால் வந்து பொதுவாக இப்போ அரசியல் சம்பந்தமான விஷயத்தோட சிறந்த பேச்சாளராக இருக்கக்கூடியவர் தான் பெரிய அளவிற்கு வந்து பிரபல்யமாக இருக்கார், வெற்றி பெறுகிறார். அப்படியாக உங்களுக்கு நகைச்சுவை சார்ந்த பேச்சு வரும். பிறகு நல்ல எழுத்தாளராக வர முடியும். அந்த எழுத்துக்களில் கூட கதை, கவிதை, நாடகம், திரைப்படத்திற்கு கதை எழுதுவது போன்ற அளவிற்கு சிறப்பாக எழுத்து துறையில் என்ன ஒரு எழுத்து எழுதணும் சொன்னாலும் கூட, என்ன ஒரு துறையில் எழுதணும் சொன்னாலும் கூட சிறப்பாக எழுத முடியும். அதே போன்று பேச்சு சம்பந்தமாக வர முடியும்னு சொல்லும்போது ஆசிரியராக கூட வரலாம், பேராசிரியராக வரலாம், வழக்குரைஞராக வரலாம், சட்டம் எடுத்து படிக்கலாம், லா எடுத்து படிக்கலாம். இது உங்களுக்கு சிறப்பாக வரும். பிறகு கணிதம் சார்ந்த துறைகள் உங்களுக்கு சிறப்பாக வரும். கணிதம் சொல்லும்போது இப்போ நேரடியாகவே கணிதம், பிஸ்னஸ் மேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுபோல் பிறகு வந்து அக்கௌண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வணிகம் சார்ந்த தேவைகள், அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சிஏ எடுத்து நீங்கள் படிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக வரும். அதன் பிறகு வந்து வரைதல், இது உங்களுக்கு சிறப்பாக வரும். வரைதல் சம்பந்தமான துறைகளை வந்து நீங்கள் எடுத்து படிக்கலாம். நல்ல டிராயிங் போடக்கூடிய ஒரு திறமை உங்களிடத்தில் இருக்கும். மருத்துவத்துறையும் கூட நீங்கள் எடுத்து படிக்கலாம். அந்த மருத்துவத்துறையில் உங்களுக்கு நரம்பியல் மருத்துவராக நீங்கள் வர முடியும். சிறந்த ஒரு நியூராலஜிஸ்ட், நரம்பியல் சம்பந்தப்பட்ட துறையில் வந்து பெரிய அளவுக்கு நீங்கள் வர முடியும். இதை படிக்கலாம். அதே போன்று மருத்துவத்தில் தோல் சம்பந்தமான துறையை எடுத்துக்கூட நீங்கள் படிக்கலாம். டெர்மட்டாலஜிஸ்ட்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட தோல் சம்பந்தப்பட்ட துறையில் சிறந்த மருத்துவராக வர முடியும். இதையும் கூட நீங்கள் எடுத்து படிக்கலாம். இப்படியாக வணிகம் சார்ந்ததை, அதாவது தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான விஷயங்கள் அது நடத்தக்கூடிய அளவிற்கு உண்டான படிப்பை எடுத்து நீங்கள் படிக்கலாம். கல்வி நிறுவனங்களுக்கு தேவையான விஷயங்கள், அதில் பணிபுரியக்கூடியது, இதை எடுத்து படிக்கலாம். திரை சம்பந்தப்பட்ட துறைக்கு வந்து கதை, பாடல்கள் போன்ற விஷயங்கள் எழுதுறது, இதில் ஆர்வத்தை வளர்த்துக்கலாம். பேச்சாளராக வர முடியும், வழக்குரைஞராக வர முடியும். மருத்துவத்துறைன்னு சொல்லும்போது அதில் நரம்பியல் சம்பந்தப்பட்டது, தோல் சம்பந்தப்பட்டது, இதை வந்து நீங்கள் பண்ணலாம். பிறகு கணினி சம்பந்தமான துறைகளை படிக்கலாம். கம்ப்யூட்டர்னு சொல்லும்போது இப்போ எல்லா துறைகளுக்குமே இருக்குது. நீங்கள் கம்ப்யூட்டரை பற்றியே படிக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் படிக்கும்போது உங்களால் சிறப்பாக அதில் சாதிக்க முடியும், நல்ல அளவுக்கு தேர்ச்சி பெற முடியும். அந்த துறையிலேயே உங்களுக்கு பணி கிடைக்கும். இன்றைய தினப்பலன் ஜோதிட தகவலை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.